Mahati, are you serious? Yes, baby. Oh, I'm so excited. What's next? Maya? What the hell, Maya? Why are you putting What are you doing? October 23rd. எனக்கு ஆக்சிடென்ட் நடந்த நாள். மஹதி இறந்த நாள். என்ன நடந்தது? தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மஹத்தின்ற புக் இருக்குல்ல, அதுல நடு பேஜ் இன்டர்வல் பிளாக். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா பேபி, உனக்கு நோ மோர் பேபிஸ். ராஜ் அண்ட் மஹதி ரிலேஷன்ஷிப் சரியில்லை. ராஜ் ஒரு செக்ஸ் பைத்தியம். மஹதிக்கு அது சுத்தமா பிடிக்கல. கிராமத்துக்காரையில ஒரு மூலையில உட்காந்து அழுவான்னு நினைச்சு நான் அவகிட்ட கொஞ்சம் வைல்டானாலும், ஆனா இப்ப அவ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா. பாவம் நல்லவடா. என்னடா நல்லவ? டேய் தத்திடாவ. டேய் டீ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா வெக்கப்பட்டுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாடாவ. தப்பு பண்ணிட்டேன்டா சத்யா. மாயாவிய கல்யாணம் பண்ணியிருந்திருக்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல சரக்கு கொடு. ஏய் நான் தெளிவா தான்டா இருக்கேன். டேய் நான் போய் சம்மந்தம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாடா மாயா. அன்னைக்கு அவ போட்டிருந்த ட்ரெஸ், அவ ஸ்மெல், நான் கொஞ்சம் மஹதி விஷயத்துல அவசரப்பட்டுட்டேன்டா. டேய் பட் நோ, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அவசரப்பட்டு மஹதி விஷயத்துல கமிட் ஆயிட்டோமோன்னு அந்த ஷாக்ல என்னால ஒன்னும் பேச முடியலடா. பாவம்டா நானு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? யூ நோ வாட்? மாயா எழுதின ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஹீரோக்கு என் பேர் தான்டா வச்சிருக்கா. அதான் எல்லா ஸ்டோரியும் படிச்சுட்டேன். அந்த கதையில என்ன ரொமான்ஸ் தெரியுமா? டேய் அவ எழுதினதே இப்படி இருந்தா அவ பொண்ணா எப்படி இருக்கும்? அதே டைம்ல எதிர்பாராத விதமா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. மஹதி உனக்கு பிளட் கொடுத்தா. ஹாஸ்பிட்டல் வந்த ராஜ் உன்னோட ரிப்போர்ட்டை பார்த்தான். உன்னோடதும் மஹதிதும் பிளட் குரூப், ஹைட் எல்லாமே மேட்ச் ஆச்சு. ஏய் ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? மாயாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஃபேஸ் டீஃபார்ம் ஆகுறது என்ன? மஹதி தலை சுத்தி கீழே விழுந்து கோமாக்கு போய் செத்து போறது என்ன? மஹதியோட ஃபேஸ் மாயாக்கு எப்படிடா போச்சு? டேய் இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? இப்பதானடா பிளட் கொடுத்துட்டு போனா. மஹதிக்கு என்னடா ஆச்சு? இப்பதான் நடக்கலடா, நாளைக்கு காலையில நடக்கும். ராஜ் எனக்கு பயமா இருக்குடா. எதுக்குடா பயப்படுற? இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கு இப்படிதான் நடக்கணும். She deserves this. டேய் இங்கடா, இங்க அடிச்சாடா என்ன? தப்பு தானே அது? டொமஸ்டிக் வயலன்ஸ் தானே? ஹஸ்பண்டை யாராவது இப்படி அடிப்பாங்களா? சொல்லு. நாளைக்கு காலையில மஹதி கோமாக்கு போயிடுவா. நான் இதே மாதிரி அழுதுகிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வருவேன். போறதுக்கு முன்னாடி மாயாக்கு பிளட் டொனேட் பண்ணுவா, ஃபேஸ் டொனேட் பண்ணுவா. டேய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னடா பண்ணும்? ஒன்றும் பண்ணாத, ட்ராமாவை என்ஜாய் பண்ண. ஓகே ஓகே தானே? சரி படுத்துக்கோ. அப்புறம் காலையில எழுந்து ஆக்டிங் பண்ணணும்டா. நல்லா பண்ணு. படுத்துக்கோ. பாவுண்டா மஹதி. டேய் அவள பாவம் சொல்றியடா? நான் தான்டா பாவம்.
சாக போறது ஏன் பொண்டாட்டிடா, ஓ பொண்டாட்டி இல்ல. நீ படுத்துக்கோ. படுத்துக்கோ. நான் அவனை பார்த்து பயந்து உடனே அங்கிருந்து போயிட்டேன். கொஞ்சம் டீஹைட்ரேட்டா இருக்கா, நல்லா தண்ணி குடி. அம்மாடி மஹி, அப்பா அதான் சான்ஸ்ன்னு மகத்தியோட அப்பாவை வெளியே அனுப்பிட்டான். ஆபரேஷன் ரெடி பண்ணான். மாயா பேர்ல மகத்தியை வெளியே கொண்டு வந்தான். சுடுகாட்டுல மகத்தியோட பாடியை புதைச்சான். எவ்வளோ ஏமாத்திருக்கீங்களா? ஏன் வாயாலே கல்யாணம் பண்ணிக்கொண்டு கேட்குற அளவுக்கு கடைசியில என்னையும் உங்க ட்ராப்ல விழ வச்சிட்டீங்கல்ல ரெண்டு பேரும். மாயா 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 ப்ளீஸ் மாயா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல மாயா. மாயா ப்ளீஸ் மாயா, நான் சைலண்டா தான் இருந்தேன் மாயா. மாயா 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 எங்க போற மாயா? என்ன மன்னிச்சிரு மாயா. சாரி மாயா, ப்ளீஸ் மாயா ப்ளீஸ். மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதோட உங்க வாழ்க்கை ஃபினிஷ். மாயா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல மாயா. என்ன அழகா கதை சொல்றல நீ. சரி, ஒரு விஷயம் சொல்லு. ஃப்ரெண்டு பொண்டாட்டி மேலேயே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ற, வெக்கமா இல்ல உனக்கு? ஃப்ரெண்டுன்னு சொல்லாத, சாவடிச்சிருவேன். அது இல்ல மாயா. ஹேச்சி, உனக்கு சொல்லி வேஸ்ட். அந்த ராஜ் மாதிரி எத்திக்ஸ் இல்லாதவன் கூடவே நீ சுத்திக்கிட்டு கிடந்தனா ஆட்டோமேட்டிக்கா உனக்கும் நாய் மாதிரி தானே புத்தி போகும். ஏய், பட்டனை போடு போடு. இந்த வீடியோவை ஒருத்தருக்கு அனுப்பியிருக்கேன். யாருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, இந்த வீடியோ வெளியே வந்துடும். எகத்தாலமா நடந்துக்காம கிளம்பு. நீ சைலண்டாவே இருந்து எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் உனக்கு. ஏய் சத்யா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ணணும்? எதுவும் பண்ணாம டிராமாவை என்ஜாய் பண்ணு. ஜாதகத்தெல்லாம் நானும் நம்புவேன். உன் ராஜுக்கு வந்த பெரிய டேஞ்சரே நான் தான். போ. மஹதி வட்லமணி ஸ்ரீநாக சாய் மஹதி சர்மா. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ஹேட்டட் யூ. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா I was jealous at first sight. என்னை விட பார்க்க அழகா இருக்க. நான் காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கடைசியில நீ போறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டல. தேங்க்யூ so much மஹதி. உன் நன்றி கடனை என்னால இந்த ஜென்மத்தில் அடைக்க முடியாது. ஆக்சுவலி என்னால அடைக்க முடியும். திருப்பி கொடுப்பேன். உன் ஃபேஸ், உன் பிளட், உன் லைஃப் எடுத்துக்கிட்டல. அப்போ உன் ரிவெஞ்சு கூட என்னோடது தானே. சரி, இந்த மாதிரி பாவிங்களெல்லாம் மன்னிச்சா உன்னோட கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லை, என்னோட ஜீசஸ்க்கும் கண்டிப்பா கோபம் வரும். செய்யலாம், சிறப்பா செய்யலாம்.
இதோ பாரு, நம்ம புருஷன். இவனை நாளைக்கு பாத்துக்கிறேன். நீ தூங்குடா தங்கம். உனக்கு தெரியுமா, குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பசி எடுக்கும். எனக்கு ரொம்ப பசிக்குது மகதி. இப்போல இருந்து நான் தான் மகதி. நாளைக்கு அவன் கதையை முடிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன்.